காசநோய் என்பது காற்றில் பரவும் தொற்று நோயாகும். இது உங்களை தீவிரமாக நோய்வாய்ப்படுத்தக்கூடும். காச நோயாளி இருமும் போதோ அல்லது தும்பும் போதோ இது காற்றின் மூலம் எளிதில் பரவக்கூடும். ஆனால் சரியான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் காச நோயை தோற்கடிக்க உதவும். ஒரு நோயாளிக்கு காச நோய் தொற்று ஏற்பட்டிருந்தாலோ அல்லது காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவர்கள் பொதுவாக இந்த அறிகுறிகளை அனுபவிக்கிறார்கள். இருமல், காய்ச்சல், இரவில் வியர்த்தல், விவரிக்கப்படாத எடை இழப்பு, குழந்தைகளில் எடை அதிகரிப்பு இல்லாமை, பசியின்மை. உங்களுக்கு காசநோய் அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் தயவு செய்து ஒரு மருத்துவரிடம் சென்று உடனடியாக உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு காசநோய் ஏற்பட்டால், அதாவது உங்கள் முழு குடும்பமும் காசநோயை பெறும் அபாயத்தில் உள்ளது என்பதாகும். ஏனெனில் நோயாளி இருமும் போதோ அல்லது தும்மும் போதோ காசநோய் பாக்டீரியா காற்றில் வெளியிடப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் இந்த காசநோய் பாக்டீரியாவை உள்ளிழுக்கலாம். பின்னர் இந்த 3 விஷயங்கள் நடக்கலாம். முதலாவதாக, அவர்களின் வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பு காசநோய் பாக்டீரியாவை கொல்லக்கூடும். இரண்டாவதாக, பாக்டீரியாக்கள் அவர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதிக்கம் செலுத்தும் போது அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள். இது ஆக்டிவ் டிபி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் மூன்றாவது விஷயம் நடக்கலாம். காசநோய் பாக்டீரியா உடலுக்குள் நுழைகிறது, ஆனால் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பு காரணமாக செயலற்ற நிலையில் உள்ளது. இது காசநோய் தொற்று டிபிஐ அல்லது தூங்கும் காசநோய் தொற்று நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது உங்களை நோய்வாய்ப்படுத்தாது. இதற்கு எந்த அறிகுறிகளும் இல்லை. இது உங்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவாது. காசநோய் தொற்று அல்லது தூங்கும் பாக்டீரியாக்கள் உங்களையோ அல்லது உங்களை சுற்றியுள்ள மற்றவர்களையோ பாதிக்காது. ஆனால் 1 அல்லது 2 ஆண்டுகளுக்குள் பாக்டீரியாக்கள் சுறுசுறுப்பாகி உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு பலவீனமடையும் போது உங்களை நோய்வாய்ப்படுத்தக்கூடும். எனவே காசநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்றாலும், மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பில் உள்ள அனைவரும் விரைவில் மருத்துவரை சந்தித்து அவர்கள் நோய்வாய்ப்படாவிட்டாலும் கூட காசநோய் தொற்றுக்காக பரிசோதனை செய்து கொள்வது முக்கியம். காசநோய் தொற்று அல்லது தூங்கும் காசநோய் தொற்றை கண்டறிவதற்கு உடல்நல பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த சோதனைகளில் ஏதேனும் ஒன்றை அல்லது அனைத்தையும் மருத்துவர் பரிந்துரைப்பார். காசநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியின் அனைத்து வீட்டு தொடர்பு உறுப்பினர்களுக்கும் மார்பு எக்ஸ்ரே மற்றும் இரத்த பரிசோதனை தேவைப்படுகிறது. 2. குடும்ப தொடர்புகளில் யாருக்காவது காசநோய் உள்ளதா என்று சோதனை மூலம் தெரிய வரும். மேலும் ஆரம்பகால நோயறிதல் மற்றும் சிகிச்சையை தொடங்குவதற்கு உதவும். காசநோய் இல்லாத மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் ஒரு தடுப்பு சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். இதனால் அவர்களின் தூங்கும் பாக்டீரியாக்கள் கொல்லப்படலாம் மற்றும் அவர்களுக்கு காசநோய் வராமல் தடுக்கலாம். 3. இதன் மூலம் காசநோய் தொற்று காசநோயாக குடும்ப உறுப்பினர்களுக்கு மாறாமல் முறியடிக்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. காசநோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருந்துகள் 3 முதல் 6 மாதங்கள் வரை நீடிக்கும். சில சந்தர்ப்பங்களில் இது தற்காலிக அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும். மருந்து உட்கொள்ளும் எவரும் லேசான அசௌகரியத்தை உணர்ந்தால் அவர்கள் தங்கள் மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த தற்காலிக அசௌகரியத்தை கட்டுப்படுத்துவது எளிது. காசநோயை தவிர்ப்பதற்கான சிறந்த வழிமுறைகளாக நினைவில் கொள்ள வேண்டியவை: 1. விரைவான நடவடிக்கை எடுப்பது. 2. காசநோயாளியின் அனைத்து வீட்டு உறுப்பினர்களையும் பரிசோதித்தல் மற்றும் 3. சரியான நேரத்தில் மருந்து உட்கொள்ளுதல். இன்று முழு குடும்பத்திற்கும் நாம் மேற்கொள்ளும் காசநோய் தொற்றிற்கு எதிரான தடுப்பு சிகிச்சையானது நாளை காசநோய் இல்லாத நிலையை உறுதி செய்யும்.